அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைவு. அஷ்டமத்தில் புதன் ராகு, 9இல் சனி, விரய ராசியில் குரு இருக்கிறார். தங்களுக்கு வேகத்தை விட விவேகம் அவசியம். பொறுமையாக நிதானமாக செயல்படுதல் வேண்டும். உடன் பிறப்புகளுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். சாதுரியமான பேச்சுகளால் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருங்கள். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் தங்களுக்கு கிடைக்கும். தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய தேடல் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். 2க்குரிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் தங்களின் ராசியையும் பார்ப்பதால் சிறப்பு. சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்கள் தன குடும்ப அதிபதி 7இல் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் அகலும். தேவைக்கு ஏற்றபடி எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்கும். பண உதவிகள் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பணம் கரையலாம். சில காரியங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு சாதகமாக நடந்து தங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கும். சிலருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லலாம். அதனால் பல வரவுகள் உண்டு. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும். மனைவி அல்லது கணவன் வழியில் அன்பும் உதவியும் அதிகரிக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிலருக்கு உண்டாகலாம். ஆகவே வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். விரயராசியில் குரு இருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் இயலாது. எதிர்பாராத வகையில் வீண் செலவுகளும் வரலாம். கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.